கொஞ்ச நாள் முன்னாடி என் தம்பி எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் ஷேர் பண்ணி அதெல்லாம் ஆர்டர் போட சொல்லி அனுப்பிச்சான். நான் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ அது எல்லாமே யாராச்சும் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஃபாலோயிங் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன் இன்ஸ்டாகிராம். எல்லோரும் மோஸ்ட்லி ஐஃபோன் வச்சு மிரர் செல்ஃபீஸ், ஜிம் கிளிக்ஸ், காஸ்ட்லி பைக்ஸ், காஸ்ட்லி ஹெட்ஃபோன்ஸ். அவன் எங்ககிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது எல்லாமே சம்ஹவ் ரிலேட்டட் டு இன்ஸ்டாகிராம்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஐஃபோன் வேணும், பைக்னால் காஸ்ட்லி பைக் தான் வேணும், ஜிம் போக போகிறேன், காது குத்த போகிறேன்னு அதுக்கு ரிலேட்டடான ரீல்ஸ் அனுப்புறது. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாய்ஸ்சரைசர் பிராண்ட், சன்ஸ்க்ரீன் பிராண்ட். சம்ஹவ் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் இஸ் கிரியேட்டிங் எ பிக் இம்பேக்ட் இன் அவர் லைஃப்பில் அப்படின்னு தோணுச்சு. ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட் ஹூம் டு ப்ளேம், நம்மளையா இல்லை நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா ஆப்ஸையான்னு. ஆக்சுவலி இதெல்லாம் தோன்றது நார்மல் தான். இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், யார் ட்ரெஸ்ஸாச்சும் பார்க்குறோம், பிடிக்குது, இந்த மாடல் நல்லா இருக்குல்லன்னு யோசிக்கிறோம். ஆனால் அதுக்காக அதுவே தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு தானே. நமக்கு அது செட் ஆகுமா, நமக்கு என்ன பிடிக்கும், நம்மக்கிட்ட அதை அஃபோர்ட் பண்ண காசு இருக்கா? இப்போது இன்ஸ்டாகிராமில் டிஃப்ரெண்ட் பீப்புள் அவங்கவுங்க டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறது பார்க்குறோம், நல்லா இருக்குல்லன்னு யோசிக்கிறோம். பட் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டேலண்ட் தானே இருக்கும். அவங்க பண்ணுறாங்கன்னு அதே தான் நான் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறதும் கரெக்டாக. அவங்க வச்சுருக்காங்க, இவங்க வச்சுருக்காங்கன்னு அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம லவ் ஒன்ஸை கஷ்டப்படுத்துகிறோன்னு கூட யோசிக்காமல் ஃபைட்டிங் வித் அவர் பேரண்ட்ஸ். எனக்கு அந்த பைக் தான் வேணும், இல்லைனா நான் படிக்க மாட்டேன், காலேஜ் போக மாட்டேன், செத்துடுவேன். வி ஆர் ஃபர்கெட்டிங் அவர் செல்ஸில் பை கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட். எனக்கு தெரியல எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படியான்னு. வைல் வாட்சிங் மை பிரதர், அவனுக்கு நோ கோல்ஸ், நோ விஷஸ், நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவன் பார்க்குற ரீல்ஸ் மாதிரி அவன் லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறான். ஒரு நாள் ஒரு ரீல் பார்த்தா நான் இப்படி ஆகணும்னு சொல்கிறான், நெக்ஸ்ட் டே இன்னொரு ரீல் பார்த்து நான் இப்படி ஆக போகிறேன்னு சொல்கிறான். பட் படித்து முடிச்சுன்னு வேலைக்கு போய் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கணும்னு கோல் கிடையாது. ஹீ இஸ் நாட் ஷுர் அபவுட் ஹிஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் லைஃப், ஜஸ்ட் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ரேண்டம் ரீல்ஸ் ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓன் ஆல்வேஸ். அவனுக்கு என்ன பிடிக்கும், உண்மையாகவே அவனுக்கு என்ன வேணும், அவன்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. நம்மளோட 24 hours இருக்க இந்த மொபைல் ஃபோன், அப்புறம் நம்ம இருக்க என்விரான்மெண்ட் ரெண்டுமே எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்லன்னு எனக்கு இந்த விஷயம் யோசிக்க வச்சுச்சு. வாட் ஐ விஷ் டு சே இஸ், நீ ஆசைப்படுறது தப்பில்லை. ஏன் ஆசைப்படுற, எதுக்கு ஆசைப்படுற, நெசசிட்டிக்கும் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எப்பயுமே புரிஞ்சுக்கோ. ஐ வில் சே இட் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் டு எவ்ரி ஒன். We have to be sure about our needs and wishes other than getting influenced by everything.